வணக்கம் தோழர்களே. முன்கேட்டுல கடுமையான போராட்டம் நடக்க பின்கேட்டு வழியா, அதாவது கொல்லப்புறம் வழியா தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு புஷி ஆனந்த். வீடியோ வெளியாகி பெரிய பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. இன்னொரு பக்கம் கரூர்ல போய் நாங்க வாக்கு சேகரிக்க போறோம்னு போன நயினார் நாகேந்திரனை மக்கள் அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுங்க? தமிழ்நாட்டில் தேர்தல் வர 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 விதவிதமான பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் உருவாக்குறாங்க. விதவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேருகிறது. திருப்பரங்குன்றத்தை தூக்கி வச்சுட்டு அந்த ஆட்டம் ஆடிச்சு இந்த சங்கி கும்பல். திருப்பரங்குன்றம் எங்கள் உரிமை, மலையை மீட்க போறோம் அப்படின்னு போராட்டம் நடத்திட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எதையுமே வாய் திறக்காம விஜய் வேடிக்கை பாக்குறாரு. அந்த விஜய் தான் அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆயிடுவாராம். இங்க என்ன இளவு விழுந்தாலும் வேடிக்கை பார்ப்பாராம், எவன் செத்தாலும் வேடிக்கை பார்ப்பாராம், எந்த வீடு நாசமா போனாலும் வேடிக்கை பார்ப்பாராம், நடுத்தருவுக்கு வந்தாலும் வேடிக்கை பார்ப்பாராம், சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டினாலும் வேடிக்கை பார்ப்பாராம். பாஜகன்னு பேரை சொல்லவே பயப்படுவாராம். ஆனா அவருக்கு ஆப்பு அடுத்தடுத்து விழுந்துட்டு இருக்குல்ல. நேத்தே நம்ம பார்த்தோம், தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதான்ற பெண்ணு கண்ணீரும் கம்பளையுமா வந்து நின்று போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. 20 ஆண்டுகளா இவர் கட்சியே ஆரம்பிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சும் கூட நாங்க 20 ஆண்டுகளா நற்பணி மன்றத்துல தெரு தெருவா போஸ்டர் ஒட்டி விஜய் ரசிகர்களா இருந்து விஜய்க்காக அவ்வளோ பண்ணியிருக்கோம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு செயலாளர் போஸ்டிங்கை கொடுத்துட்டு 20 ஆண்டுகள் உழைத்த எங்களை நடுத்தருவில் நிறுத்தி இருக்கிறாங்க. இது என்ன நியாயம்னு கேட்டு அந்த பொண்ணு வந்தாங்க. பயங்கரமா கண்ணீரும் கம்பளையுமா நின்று அழுதாங்க. காலையில இருந்து உள்ளவானு கூட கூப்பிடுறதுக்கு ஆள் கிடையாது அந்த அம்மாவை. அவங்க தன்னுடைய ஆதரவாளர்களும் ரோட்லயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதிர்பாராத விதமா விஜய் வந்து சிக்கிட்டாரு. அவங்க ரோட்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புஷி ஆனந்தை வெளியே வர சொல்லுங்க, நாங்க அவரோட பேசணும் அப்படின்றாங்க. கேட்டை பூட்டி ஒரு 10 பவுன்சர்ஸ் நிக்கிறாங்க. எந்த கட்சியிலும் இப்படி நடக்காதுங்க. சொந்த கட்சிக்காரன கேட்டுக்கு வெளியே நிப்பாட்டி டீல் பண்றது எந்த கட்சியிலும் நடக்காது. ஏன் பாஜக கூட நடக்காது. இதுதான் ஒரு கார்பரேட் கட்சியாச்சே. அதனால சாமானிய தொண்டர்கள் இவங்க அனுமதி காட்டினா உள்ளேயே போக முடியாது. அப்படியான சூழல்ல தான் தாவேகாவினுடைய தலைமை அலுவலகம் இருக்கு. இந்த லட்சணத்துல தான் அந்த அம்மா வெளியே நின்று தன்னுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. பொதுவா பெண்களை மாவட்ட செயலாளரை போட்டா இவங்களுக்கு அசிங்கமாயிரும். ஏன்னா இவங்க தான் மாற்று கட்சியாச்சே, மாற்று சித்தாந்தம் கொண்டவர்களாச்சே. போட வேண்டிதானே. ஒரு மாவட்ட செயலாளராக பெண்ணை போட்டே. அவங்களும் 1.5 வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா கண்டுக்காம அந்த பிரச்சனையை இன்னைக்கு பெருசாக்கிருக்கு இந்த கும்பல். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று நம்ம பார்த்தோம், விஜய் அவர்களுடைய காரம் மறிச்சு கார்லயே போய் விழுந்துட்டாங்க. மேலேயே விழுந்து மறிச்சு இப்படி நிறுத்துறாங்க காரை. ஒரு 5-6 பசங்க சேர்ந்து இந்த லேடியும் சேர்ந்து காரை நிறுத்துறாங்க. ஆனா கார் பாஸ் ஆகிட்டே இருக்கு. முதல்ல இது நாகரிகமே இல்லை. கொஞ்சம் கூட சொந்த கட்சிக்காரர்களை மனசுலே வைக்காம தடுமாறி விழுந்துட்டாங்க. நீ நகர்த்திக்கிட்டே இருக்க, தடுமாறி விழுந்துட்டாங்கப்பா, மேலே ஏத்திருவையில. அப்போ உன் நோக்கம் என்ன? நான் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், பணக்காரன் செத்தானா 20 லட்சத்தை தூக்கி கொடுப்பேன், அதுவா உன் நோக்கம்? உன் கட்சியில 20 வருஷமா பாடுபட்டுருக்காங்க. உன் இயக்கத்துக்கு, ரசிகர் மன்றத்துக்கு 20 வருஷமா பாடுபட்ட ஒரு லேடி வந்து உரிமை கேட்குது. உட்கார வச்சு பேசணுமா இல்லையா? தலைவர் கூப்பிட்டு பேசணுமா இல்லையா? மற்றவர்களால் அதை பேச்சு சரி கட்ட முடியலன்னா விஜய் கூப்பிட்டு உட்காந்து பேசணுங்க. விஜய் கூப்பிட்டு அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி பேசி அனுப்புனாருன்னா, ஒரு மாநில துணை பொறுப்பு கொடுத்திருந்தாருன்னா அந்த பொண்ணு அமைதியா போயிருக்கும். மாவட்ட செயலாளர் என்ன மாவட்ட செயலாளர், நான் மாநில துணைத் தலைவர் ஆயிட்டேன், மாநில கொள்கை பரப்பு செயலாயிட்டேன், ஏதோ ஒரு போஸ்டிங் போட்டு கொடுங்களே, பெண்ணாச்சு. இப்ப அந்த அறிவு கூட இல்லாமத்தான் சிக்கி இருக்கு இந்த கும்பல. நேத்தே விஜய் அசிங்கப்பட்டார். விடல் அந்த பொண்ணு. நான் வந்து முற்றுகையிடுவேன்னு சொல்லி ஒட்டுமொத்த கும்பலையும் கூப்பிட்டு அந்த கட்சியினுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டாங்க. இந்த அம்மா அலுவலகத்துக்கு முன்னாடியே உட்காந்துட்டாங்க. சாயந்தரம் ஆகுது, நைட் ஆகுது, லைட்டு போட்டாச்சு, அப்புறமும் போகல. அந்த அம்மா முன்னாடி உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. என் உசுரே போனாலும் போட்டுங்க, நான் தர்ணா பண்ணுவேன் எனக்கு நியாயத்துக்காக அப்படின்னு கேட்டு முன்னாடி உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கிறாங்க. புஷி ஆனந்தை வெளியே வர சொல்லுங்க, நாங்க பேசுறோன்றாங்க. ஆனா புஷி ஆனந்த் போகல. உடனே இந்த இவருடைய கார் உள்ள போகுது, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? காசை வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு 2 கெட்ட வார்த்தை. பாருங்களேன். பாத்தீங்களா? காசை வாங்கிட்டு கெட்ட வார்த்தை தொடங்கி காசை வாங்கிட்டு டேஸ் வார்த்தை சொல்லி அப்புறம் போஸ்டிங் போடுறாங்க அப்படின்ற அளவுக்கு கடும் கோபத்துல இருக்கிறாங்க. சொந்த கட்சிக்காரனே கெட்ட வார்த்தையில் திட்டுற அளவுக்கு தான் இவங்க நடந்துக்கிறாங்க. சரி, அப்புறமா திருந்துவானுங்களான்னு பார்த்தா
புஷி ஆனந்த் வெளியே வர சொன்னாங்களே, புஷி ஆனந்த் அவங்க 2 பேரை கூப்பிட்டுருக்கலாம்ல உள்ள. அந்த பொண்ணையோ அவங்க கூட இருக்கிற 4 பேரையோ கூப்பிட்டுருக்கலாம்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கலாம்ல. புஷி ஆனந்த் பேசலை. ஏன்னா புஷி ஆனந்த் ஒரு பயந்தாங்கொழி தொடநடிங்கி. ஏங்க நீங்கள் 41 பேர் இறந்தாங்கல்ல கரூரில், முதல்ல ஓடி ஒளிஞ்சது யாருன்றீங்க? நம்ம அண்ணன் விஜய். அவருக்கு அடுத்து ஓடி ஒளிஞ்சது புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் இடையிலே இறக்கி விட்டு போயிட்டாரு நம்ம அண்ணன். ரோட்லே கடுப்புல இறக்கி விட்டு போயிட்டாரு. புஷி ஆனந்த் நொந்து போய் 4 பக்கம் திரிஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு எங்கேயோ போய் தலைமறைவாயிட்டாரு. வெளியவே தெரியலங்க, தலைமறைவாயிட்டாரு. இப்ப தொண்டைங்கெல்லாம் என்ன செய்யறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. போய் உதவி செய்யறதா, ஆஸ்பத்திரிக்கு போறதா, இது சம்மந்தமா பேசுறதா, வீடியோ ஒண்ணுமே தெரியல. தொண்டைங்க பூரா அனாதிய தெருவில் நின்றுட்டு இருந்தாங்க. புஷி ஆனந்த் ஓடி ஒளிஞ்சிட்டாரு, நிர்மல்குமார் ஒளிஞ்சாச்சு, ஆதவர்ஜுனா ஒளிஞ்சாச்சு, 2வது கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. தலைவரும் ஒளிஞ்சுக்கிட்டாரு விஜயெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஏர்போர்ட்ல கேட்குறாங்களா, சார் 30 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க சார், பதில் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு கேட்டா கையை இப்படி தட்டி விட்டு இப்படி போறாருங்க. நான் திமிரு, எங்க மக்களுடைய உசுறுலாம் உங்களுக்கு மசுறு மாதிரி தெரியுது, கையை தட்டி விட்டுட்டு போறீங்க. 41 பேருடைய உசுரை ஒரு துச்சமா மதிச்சுட்டு போன ஆளு இந்த விஜய். போனவர் 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட போறார். சாயந்தரம் வீடியோ வருதுன்னா மத்தியானத்துல இருந்து அவர் போட போற வீடியோவுக்கு ஆளுங்களை திரட்டுறாங்க. அந்த வீடியோ நம்ம போட்டு பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ஆடியோவே அவங்க எப்படி ஒரு சேனலா பேசினாங்க, ஒரு ஆள்கிட்டயா பேசினாங்க, எம்பிட்டு காசு பேசினாங்க. அண்ணன் விஜய் வீடியோ போட போறாரு, அதுக்கு முன்னே அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு அனுப்புறோம், நீங்க உங்க வெர்ஷன்ல வீடியோ போட்டு விடுங்க, ஆடியோ போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து பேரம் பேசினாங்க. விஜய் பேசி முடிச்ச அடுத்த நிமிஷம் அத்தனை வீடியோ வெளியே வருது. இதெல்லாம் கார்பரேட் கும்பல் கூட செய்யாத கேவலமான செயல். 41 பேருடைய மரணத்திற்கு பொறுப்பேற்றிருக்கணும் பொறுப்பான தலைவர். நான் அடுத்த முறை இது மாதிரி நடக்கவே விட மாட்டேன் என் கட்சியில அப்படின்னு சொல்றவன் தான் தலைவன். தெரிச்சு ஓடுறவன் தலைவன் கிடையாது. விஜயெல்லாம் தலைவனாக எந்த தகுதியும் கிடையாது. 3 நாள் கழிச்சு வீடியோ போடுவாராம், அதுக்கு ஒரு 3000 பேரை திரட்டுவாராம். அவங்க முக்கி பேசுவாங்களாம், அண்ணனை பத்தி அழுதுட்டு இருப்பாங்களாம். இந்த 41 பேர் செத்து போனாங்களே, நடுத்தருவில் நிக்கிறாங்களே, அந்த குடும்பம் ஏதோ கொஞ்சமாவது உங்களை மதிச்சு போய் தொலையட்டுன்னு விட்டுட்டு இருக்கிறாங்க. கோவக்கார குடும்பமா இருந்தா இன்னைக்கு விஜய் மொத்தமா காலி ஆயிப்பார், கெரியரே காலி ஆயிருக்கும். வந்துட்டு பழைய திமுக மேல போட்டு என்ன வேணாலும் செய்யுங்க, என் கட்சி ஆட்கள் தொடாதீங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கேடு கட்டத்தனம். ஆனா நீதிமன்றத்துக்கு போனா இது ஒரு விபத்துன்னு வாங்க. மக்கள் மன்றத்துல திமுக செஞ்சுன்னு சொல்லுவானுங்க, நீதிமன்றத்துல இது ஒரு விபத்துன்னு வானுங்க. இவ்வளவு கேடு கட்ட ஜென்மங்கள் தான் இந்த கும்பல். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சொந்த கட்சிக்காரனே தெருவில் நிறுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க அடுத்த மனுஷங்களாம் மதிப்பாங்களா? செத்து போனவங்களை யாராச்சும் வீட்டில் போய் விசாரிப்பாங்களா? பனையூருக்கு வர சொல்லுவாங்களா? பாதிக்கப்பட்டவங்களை பனையூருக்கு வர வச்சு மொத்தமா உட்கார வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேச வச்சிருந்தா கூட நீ மனுஷன். தனித்தனியா கூப்பிட்டு ஒருத்தட்டையும் ஒரு டிராமா பண்ணி ஒரு ஆக்டிங்கை போட்டு அண்ணன் மெலிஞ்சிட்டாரு, நலிஞ்சிட்டாரு, அப்படியே தலை சீவலை, முடிய வெட்டலை, ஆளே பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ல வச்சது யாரு? விஜய். அவ்வளவு கேடுகட்ட ஜென்மம் அது கும்பல். இந்த லட்சணத்துல தான் நம்ம அண்ணாத்த யாரு, புஷி ஆனந்த், அவர் தானே பொதுச் செயலாளர். இந்த பிரச்சனை ஒன்று இருக்கு, 1.5 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க கட்சி ஆரம்பிச்சது வந்து இந்த பிரச்சனை இருக்கு. நம்மளே ஒரு 6 மாசத்துக்கு 7 மாசத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டோம். நமக்கே தெரியுது இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு. கட்சிக்காரனுக்கு தெரிய வேணாமா? அதை சமாளிக்க என்ன பண்ணணும்னு தெரிய வேணாமா? அதை சரி பண்ண கூட முடியாதவன் எப்படி கட்சியில வருவான்? இந்த கட்சி பிரச்சனையை ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்குற பிரச்சனையவே சமாளித்து வெளியே வர முடியாமல் பின்கேட்டில் ஓடி ஒளிரையே. நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராடா எங்கே ஒளிஞ்சிருப்ப? நான் என்ன கேட்குறேங்க, புஷி ஆனந்த் போய் சமாதானப்படுத்தியிருக்கணும், பண்ணலை. அந்த மக்களை பற்றி பேசியிருக்கணும், பேசலை. வேற ஆல்டர்னேட்டிவ் ஐடியா பண்ணி அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து செஞ்சுருக்கணும், செய்யலை. ஆனால் எதுவுமே செய்யாமல் புஷி ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு? பின்கேட் வழியாக ஓடி இருக்காருங்க. முன்கேட்டில் போராட்டம் நடக்குது, வீட்டுக்கு கிளம்புற மனுஷன் பின்கேட்டை உடச்சிக்கிட்டு கிளம்பியிருக்கான் பாருங்களேன். பார்த்தீங்களா, பின்கேட்டை உடச்சிட்டு போறாரா? இதான் ஒரு கட்சி தலைமைக்கு ஆளையா? முன்னாடி போராடிட்டு இருப்பாங்க, நான் தெரியாமல் யாருக்கும் தெரியாம பின்னாடி ஓடுறேன்னா பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடினார் புஷி ஆனந்த், அப்படிதான் அர்த்தம். அப்போ பயந்தாங்கோலி நீங்க. மக்களை சந்திக்க பயப்படுறீங்க, கட்சி பிரச்சனையை சந்திக்க பயப்படுறீங்க, மக்களை சந்திக்க பயப்படுறீங்க. எதுக்கு உங்களுக்கு அரசியல் கட்சி நான் கேட்குறேன். இந்த கும்பல் இப்படி ஒன்றா கரூர்ல போய் ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினைச்சு நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய இப்போ இருக்கிற தலைவர் போயிருக்காப்ல. போய் இறங்குனா வந்தே மாதரம் பாட்டு தான். வந்தே மாதரத்தெல்லாம் என்னைக்கு சங்கி பயல்க சொன்னீங்க?
இந்திய தேசிய கொடியவே 10 வருஷமா தான் ஏத்திட்டு இருக்கீங்க. இந்திய தேசிய கொடியை ஏத்தாத ஒரே அமைப்பு RSS, பாஜக. இந்திய மக்களால் கொண்டாடப்படுகிற மதிப்பு மிகுந்த கொடியான மூவர்ண கொடியை உங்க ஏரியால ஏத்தல. மூவர்ண கொடிக்கு பதிலாக நாங்க காவி கொடி தான் ஏத்துவோன்னு சொன்னவங்க நீங்க. வந்தே மாதரத்தை சொல்லி அடி வாங்கி ஜெயிலுக்கு போனவங்க காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம்கள். நீங்க இன்னைக்கு பேசுறீங்க. அது மட்டும் இல்லைங்க, நயினார் நாகேந்திரன் காரை விட்டு இறங்கி போறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். இது யார் போட்டது? AR ரகுமான்ற முஸ்லீம் போட்டது. நீ தான் எல்லாத்தையும் இந்து இந்துன்னு வேல. அப்புறம் இந்த பாட்டை பாடுற? இந்த பாட்டை ஏயா பாடுற? ஓன் டியூன் ஒன்று இருக்குல்ல, வந்தே மாதரம், அதை பாடு. அங்கே உட்காந்துட்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம் கோஷம் வேற. நாங்கடா பாரத் மாதா கி ஜி அப்படின்னு தானே எத்துவ. நாங்கடா புதுசாக வந்தே மாதரம். அப்போ ஓட்டு பொறுக்க என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிற ஒரு கும்பல். ஆனால் இவங்களுக்கு தண்ணி காட்டி விட்டு பாடம் புகட்டி அனுப்பியிருக்கு கரூர் மக்கள். பெருசாக சேரை போட்டு, பெருசாக மேடையை போட்டு, நயினார் நாகேந்திரன் இறங்கி பயங்கரமாக போய் உட்காந்துருக்காரு. கடைசியில் பார்த்தா காலி சேராக இருந்திருக்கு. பாருங்களேன். கொஞ்சம் என்ன ஜென்ம இன்னைக்கு பட்டம் ராகுல் காந்திக்கா அல்லது சோனியா காந்திக்கா இல்ல பழைய முன்னாள் பிரதமர் மந்திரி மன்மோகன் சிங் ஒரு நாட்டின் உயரிய பதவி வாங்கி இருக்க முடியுமா? பாத்தீங்கல்ல, காலிச்சேர் தான் கடைசி வரை பாஜகவுக்கு. இந்த லட்சணத்துல SIR வழி உள்ள வந்துட்டு நாங்க SIRல எல்லாத்தையும் காலி பண்ணி ஆட்சியை பிடிச்சிருவோன்னு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீங்க இருக்கவே முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கவே முடியாது, கட்சியை நடத்த முடியாது தமிழ்நாட்டில். அதுலயும் நான் என்ன சொல்லியிருக்காப்ல, நாங்கள் சொன்ன நாளுக்கு முன்னாடியே தேர்தல் வரப்போகுது, தேர்தல் முன்கூட்டியே வரப்போகுதுன்றான். நீ என்ன வேணாலும் செய்வேன்னு தெரியும், ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீ செய்கிறதுக்கெல்லாம் கையை கட்டி நிற்கிற கூட்டம் நாங்கள் கிடையாது. வெள்ளக்காரங்காலத்துலேருந்து அடித்து ஓட விட்ட கூட்டம் இங்கே இருக்கிறவன். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். பட்ட அசிங்கத்தோடு அப்படியே கிளம்பி போயிடணும். சரியா?